உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணல எனக்கு தெம்பு இல்லை சார். எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. திடீர்னு எப்பவாச்சும் வேலை பார்த்தா பாவம் உடம்பு முடியாம தான் போவோம். ஆபீஸ்ல வேலை பார்க்குற மாதிரியே சீனை கிரியேட் பண்ணுவியே, அது வீட்ல பண்ண முடியலையோ? சார் எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும், அதான் கால் பண்ணேன். லீவ் தானே, தாராளமா எடுத்துக்கோங்க. பட் ஒரு நாளைக்கு இல்ல, மொத்தமாவே. சார் என்ன கல்யாணத்துக்கு மீட்டிங்க்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு போனீங்க, அந்த திமிரு இப்போ வாய்ஸ்ல காணுமே. கல்யாணத்துக்கு லீவு, அப்படியே அந்த லீவ் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இப்போ மறுபடியும் லீவ் வேணும்னா வேலையெல்லாம் யார் பண்றது? சார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பெர்மிஷன் கொடுங்க. நான் நாளைக்கு வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்துட்றேன். சாரி ரஜினி, அன்னைக்கு மீட்டிங் நடக்கல. அது மறுபடியும் ரீஷெடியூல் ஆகி இன்னைக்கு தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. வேலையில இருக்கணும்னு ஆசைப்பட்டா மீட்டிங் அட்டன் பண்ணி தான் ஆகணும். இல்ல வேலை வேணான்னா லீவ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தான் அண்ணாச்சி மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களாம் வேலை கொடுக்க கியூல நிக்கிறாங்களே. நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். என்னால லீவ் கொடுக்க முடியாது. தட்ஸ் இட். அக்கா, சாரிக்கா, கடையில போய் டேப்லெட் வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு. என்னக்கா ரொம்ப முடியலையா? ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டியா? இல்ல திவ்யா, ஆபீஸ் போறேன். ஆபீஸ்க்கா? என்னக்கா சொல்ற? இப்படி காய்ச்சல் அடிக்குது, இப்ப போய் நீ ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்ற? இன்னைக்கு வரலனா இனிமே எப்பவுமே வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ண சொல்ற? சரியான சாடிஸ்டா இருக்காரு. இந்த டேப்லெட் போடு. தேங்க்ஸ் திவ்யா, நான் வரேன். பார்த்து போக்கா. குட் மார்னிங் சார். ஓ, நீங்களா வந்துட்டீங்களா? உடம்பு முடியலன்னு ஓவரா பில்டப் கொடுத்தீங்க. பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. சார் நான் ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்கேன். ஏதோ மீட்டிங் இருக்குன்னீங்களே, அதை பத்தி சொல்லுங்க. இல்லைன்னா நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். எத்தனை மணிக்கு மீட்டிங் சார்? பேப்பர்ஸ் இருக்கா இல்ல ரெடி பண்ணணுமா? வாவ் 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 வாவ், என்ன ஒரு டெடிகேஷன், என்ன ஒரு சின்சியரிட்டி. இதுக்கு தானே இந்த ஆபீஸ்ல ரஜினி சும்மா டாப்ல இருக்காங்க.
ஆனா மீட்டிங்ல ஒண்ணும் இல்லையே இன்னைக்கு. ஜஸ்ட் இப்பதான் கேன்சல் ஆச்சு. நான் லீவே இல்லாம வேலை செய்யறேன்னா ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றீங்க? நேரா உங்க கேபினுக்கு போய் பெண்டிங் ஒர்க் எல்லாம் முடிக்கணும். ஓகே சார், எனக்கு நிஜமா உடம்பு முடியல. எதுக்கு இப்படி பண்றீங்க? ஹலோ, சும்மா ஸ்கூல் பசங்க மாதிரி வயிறு வலிக்குது காய்ச்சல் அடிக்குதுன்னு சும்மா கதை சொல்லிட்டு இருக்காதீங்க. போய் வேலையை பாருங்க. மீட்டிங்னு சொன்ன உடனே கிளம்பி வர தெரிஞ்சதுல. போன தடவை மீட்டிங் இருக்குன்னு சொன்னப்போ எனக்கு கல்யாணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நீங்க பார்க்க வேண்டிய வேலை எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. எல்லா ப்ராஜெக்டும் இப்ப பாதியில நிக்குது. இனிமே உங்களுக்கு எந்த லீவும் கிடையாது. Got it? மேடம், டீ எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்ண்ணே. என்ன மேடம், எப்பவும் சுறுசுறுப்பாக கலகலன்னு இருப்பீங்க, இப்போ முகமே சோர்வா இருக்கு. என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? கொஞ்சம் ஃபீவர்ண்ணே. அப்புறம் ஏன் மேடம் கஷ்டப்படுறீங்க? டீயை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. மாத்திரை எதுவும் வாங்கிட்டு வரணுமா? இல்ல வேண்டாண்ணே, மாத்திரை போட்டு தான் வந்தேன். நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ராதிகா, அத்தை, சமைச்சிட்டியாமா? எல்லாம் சமைச்சாச்சு. ஸ்வீட் ஏதாவது பண்ணிருக்கியா? முதல்ல சமைச்சிருக்கியே. இதோ பால் பாயாசம் பண்ணிருக்கேன் அத்தை. பால் பாயசமா? அரவிந்துக்கு, அரவிந்த் அப்பாக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அத்தை, டேஸ்ட் பார்த்து சொல்றீங்களா எப்படி இருக்குன்னு? சரி. ரொம்ப நல்லா இருக்கு ராதிகா. தேங்க்ஸ் அத்தை. மா, பயங்கரமா பசிக்குதுமா. என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன இவ்ளோ செஞ்சு வச்சிருக்கீங்க? நான் இல்லடா, எல்லாமே ராதிகா தான் பண்ணா. அதுவும் ஸ்ட்ரிக்ட்டா என்ன கிச்சனுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ஓ, ராதிகாக்கு சண்டை போட மட்டும் தான் தெரியும்னு நினைச்சேன். சமைக்கவும் தெரியுமா? அத்தை, பாருங்க அத்தை, இவர எப்படி பேசுறாருன்னு பாருங்க. டேய், ஏன்டா என் மருமகளை இப்படி பேசுற? நீ வேணும்டா அவ சண்டையே போட்டா. அது தெரியும்ல உனக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். உங்க கொஞ்சல்ஸ் எல்லாம் பார்க்க எனக்கு தெம்பு இல்லம்மா. பசிக்குது எனக்கு. சாப்பாடு வைங்க. உட்காரு. ராதிகா, பரிமாறுமா. முதல்ல அவனுக்கு ஒரு டம்ளர்ல பாயசத்தை கொடு. சரிங்க அத்தை. மா, இதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. என்னம்மா, நல்லாவே இல்லையே.
நான் குடிச்சேன்டா, நல்லா தான் இருந்தது. டேய், ஐயோ ஐயோ. ஹேய், சும்மா சொன்னேன், நிஜமாவே சூப்பரா இருக்கு. அடப்பாவி, பாரு. ஹேய், நிஜமாவே சூப்பரா இருக்கு. டேய், ஏண்டா விளையாட்டுக்கு தாமா சொல்லிருக்கா. நீ சாப்பாடு பரிமாறு. பாரு, கம்மனி சாப்பிடு. ம். இது எனக்கு பிடிக்காது ராதிகா, ப்ளீஸ் எடுத்துறேன். என்ன மறுபடியும் ஏமாத்துறீங்களா? இல்லம்மா, நிஜமாவே அவனுக்கு இது பிடிக்காது. டேய் அரவிந்த், பரவாயில்லடா, அவளுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சா வச்சிருக்க மாட்டா. இவ்ளோ நாள் அத்தை வேற மாதிரி செஞ்சிருப்பாங்க, நான் வேற மாதிரி செஞ்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்க. சாப்பிட்டு பார்க்காமயே வேண்டான்னு சொல்லக்கூடாது. கொஞ்சமா சாப்பிட்டு பாரு, உனக்கு பிடிக்கலன்னா அப்படியே வச்சிடு. நான் உங்களுக்காக ஆசையா செஞ்சிருக்கேங்க, ப்ளீஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டேய், அவ சொன்னது சரியா போச்சு பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ம். சாப்பிடு சாப்பிடு. ஐயே, இது நல்லாவே இல்ல. என்னம்மா சொல்ற? அவன் நல்லா இருக்குன்னு சொன்னா? இவர் பொய் சொல்லிருக்காரு அத்தை. ஏன் அப்படி சொன்னீங்க? இல்ல, மத்த எல்லாம் ஓகே தான், இத நான் டேஸ்ட் பண்ணவே இல்ல. எதுக்கு நல்லா இருக்குன்னு பொய் சொன்னீங்க? இல்ல ராதிகா, நீ பாவம் தனியா கஷ்டப்பட்டு சமைச்சிருப்ப. நல்லா இல்லைன்னு சொன்னா உன் மனசு கஷ்டப்படும்ல, அதான் அப்படி சொன்னேன். ஆமா ராதிகா, நீ எதுவும் வருத்தப்படக்கூடாதுன்னு அவன் அப்படி சொல்லிட்டான் போல இருக்கு. இதே மாதிரி நான் வருத்தப்படக்கூடாதுன்னு இன்னும் என்ன பொய்யெல்லாம் சொல்லிருக்கீங்க? ஐயோ, போச்சுடா. அத்தை, இவரு மூஞ்ச பாத்தீங்களா? ரொம்ப பயந்துட்டாரு. ஏங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஐயோ, போமா நீ வேற. கொஞ்ச நேரத்துல எனக்கே நெஞ்செல்லாம் படபடன்னு ஆயிப்போச்சு. என்னம்மா இதெல்லாம் விளையாட்டு? இவரு மட்டும் பாயசம் நல்லா இல்லைன்னு என்னை ஏமாத்தினார்ல, அதுக்குதான். சரி ராதிகா, போதும்.
இப்போ எனக்கு இது வேண்டாம். ம் அதை அப்படியே வச்சுட்டு மத்தத சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? ம். என்னாச்சு ரஜினி மேடத்துக்கு? வாங்க என்னன்னு பாப்போம். ரஜினி மேடம், என்னாச்சு? ரஜினி மேடம், என்னாச்சு உங்களுக்கு? மேடம் ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, தொடவே முடியல, கொதிக்குது. மேடம் 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 எந்திரிங்க மேடம். எந்திரிங்க மேடம். ரஜினி மேடம். மேடம் ரஜினி மேடம். மேடம் ரஜினி மேடம். எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ரஜினி மேடம். என்னாச்சு மேடம்? மேடம் எந்திரிங்க மேடம். எந்திரிங்க மேடம், எந்திரிங்க. என்ன இவ்வளவு நேரம் எழுப்புறோம் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க? எழுப்புங்க, ஜிஎம் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். மேடம் என்னாச்சு மேடம்? எந்திரிங்க மேடம் மேடம். எந்திரிங்க. மேடம் ரஜினி மேடம், ரஜினி மேடம். எந்திரிங்க மேடம். எந்திரிங்க மேடம். மேடம் எந்திரிங்க மேடம். வாட்ஸ் கோயிங் ஆன்? சார் வந்தாரு. சார் நீங்க எங்க நின்னுட்டு இருக்கீங்க? சார் இன்னைக்கு முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதான் ஃபைனல் செக் பண்ணிட்டு இருக்கோம். போங்க, போய் சீட்ல உட்காந்து உங்க வேலையை பாருங்க. அவங்க சும்மாவே அவங்க வேலையை பார்க்க மாட்டாங்க. இதுல லீவை வேற எக்ஸ்ட்ராவா போட்டு எல்லா வேலையும் பெண்டிங்ல வச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல மேடம், இவ்ளோ ஃபீவரா இருக்கு, அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்லியாச்சு. ஆ, சரி நீங்க வேலையை பாருங்க, என்னால் திட்டு வாங்க வேண்டாம். ஓகே மேடம். என்னாச்சு அவங்களுக்கு? பாவம் ரொம்ப உடம்பு முடியல போல. என்னாச்சு மேடம், ரொம்ப முடியலையா? வீட்ல யாரையாவது கால் பண்ணி வர சொல்லுங்களேன். இல்ல வேண்டாம். ரஜினி மேடம், வீட்டுக்கு போயிடுவீங்களா இல்ல நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? இல்ல நானே போயிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் உஷா. சரி மேடம், அப்ப நான் கிளம்பட்டுமா? ம். நீங்க கிளம்புங்க, நானும் இதோ இப்ப கிளம்பிடுவேன். ஓகே மேடம், பாய். ரஜினி,
எங்க கிளம்பிட்டீங்க? சார் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு, அதான் கிளம்புறேன். ரெகுலரா ஆபீஸ் வந்து பெண்டிங் இல்லாம ஒர்க்கை முடிச்சவங்க டைம்க்கு கிளம்பலாம். நீங்க இஷ்டத்துக்கு லீவ் போட்டதுனால ஆபீஸ் பிசினஸ் எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரியுமா? எஸ் சார், நான் இல்லாம தான் நீங்க இந்த ஆஃபீஸ் நல்லா பார்த்துப்பீங்களே, அப்புறம் ஏன் பிசினஸ் அஃபெக்ட் ஆகுது? அஃப்கோர்ஸ் ஆபீஸை என்னால நல்லா பார்த்துக்க முடியும், பார்த்துக்குவேன். ஆனா உங்க வேலையை நீங்க தானே செய்யணும். உங்களால ஆபீஸ்க்கு வர முடியாது, வேலையை பார்க்க முடியாதுன்னா வேலையை விட்டு போங்க. வேற ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் ஆபீஸ் வேலையை பார்த்துப்பேன்.